எல்லாத்தையும் வச்சுட்டியா? எல்லாத்தையும் டம்ளர் முதல் கொண்டு வச்சுட்டேன். நகை நட்டெல்லாம் இது இருக்குங்களே. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தாலி செயின் தானே? நான் உனக்கு செயின்லயா தாலி கட்டினேன்? மஞ்ச கைத்துல தானே கட்டினேன். மஞ்ச கைத்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் கட்டி இது பாகப்படி நடத்திடுறேன். என்னங்க எங்களை எல்லாம் ஒன்னா வர சொன்னீங்க? வாங்க வாங்க. ஒண்ணு இல்ல, என் தம்பி இந்த பாக பிரிவினை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். உங்க தம்பிங்க? ஆமா, என் தம்பி தான். வேற என்ன தெருவில் போறவனா கேட்பான். எல்லாம் பாத்துருங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஏமா இது வாங்க பாருங்க. என் பொண்டாட்டி கழுத்துல வெறும் மஞ்ச கயிறு தான் இருக்கு, பாக்கி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இது கொடுமைங்க. இது நாளைக்கு ஒரு பயம் ஒண்ணு சொல்லக்கூடாது. அதுக்காக உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன். போய் உட்காருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். வாங்க. நீங்க சரியா இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு நான் கல்வி பிள்ளையார மாதிரி இருக்கேன். போய் உட்காருங்க. தலைவரே உட்காருங்க. போய் நான் சாம்சன் பேசிட்டேன். உட்காரு. உன் கடிதாசியை பார்த்த தம்பி, ரொம்ப சந்தோஷம். நீ எழுதியிருந்த பிரகாரம் உன் நிலத்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். இதுவரை எதுவும் நான் கேட்கிறேன். உனக்கு முன்னால பிறந்தவன்டானா? உன் கடிதாசிக்கு என்ன அர்த்தம், யாரு சொல்லி நீ அதை எழுதிருக்கேங்கிறத அப்படியெல்லாம் அப்பா நான் ஒண்ணு சொல்லடா. என்ன சொல்றேன்? என்ன அடிக்கணும்டா. ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து என் பேச்சை கேட்டு நடக்கும்படியாவே உன்னை வளர்த்துட்டேன் பாரு. நீயா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி நீயே ஒரு காரியத்தை செய்யும்படியா வளர்த்திருந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஐயோ, பிரிவினை ஏதோ பிரிவினை தான் தடுக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லடா, வா ஐயா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கூடுதல் குறைச்சல் இல்லாம 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த பங்கு அவருக்கு தேவையோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கீங்க, எந்த பங்கு வேணும் கேளுங்க. என்னங்க தலைவருடைய பேச்சு நடத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எங்க 2ஆ இருக்கு? எல்லாம் ஒண்ணாதான். ஆமாங்க, எல்லாம் ஒண்ணாதான் இருக்கு. அவருக்கு இருக்கிற கோப வெறியில 1 2ஆ தெரியாமல் இருக்கு. வெறியாவது மண்ணாவது மனுஷன் நெருப்பா இருக்காங்க. கிட்ட நெருங்க முடியல. ஒண்ணு செய்யுங்களேன், அவர் சம்சாரத்தை பேசி பாருங்களேன். ஐடியா. நம்ம தலைவர் என்னமோ 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாருங்களே. எங்க இருக்கு 2 பங்கு? எங்க கண்ணுக்கு தெரியலீங்களே. 2ஆ இருந்தா தானே உங்க கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா நான் தானே எடுத்து வச்சு. ஏன் 2 பங்குன்னு சொல்றாருங்க? அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் இருங்க, அவங்களே கேட்டு பாக்குறேன். என்னங்க விவகாரத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தானே விரும்புறீங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு 2 பங்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே. 2 பங்கு இல்ல. நீங்க இனிமே 2ஆ பிரிச்சாதானுங்களே 2 பங்காகும். பிரிச்சு வச்சுட்டேன். இருக்கிறது 2 பங்கு தான். 2 பங்குல எது வேணும்? இருக்கீங்க 2 பங்கு. எல்லாத்தையும் அள்ளி ஒண்ணா வச்சுக்கிட்டு 2னா இது யார ஏமாத்துற வேலை? 2 பங்கு இருக்கியா? எங்கயா இருக்கு? உனக்கு தோசி. நீ எங்க இருந்து வந்தவன்? 2 பங்கு என்னங்கிறது யாரு கண்ணுக்கு தெரியுது, யாரு மனசுக்கு புரியுது? நான் பாக்குறையா? லேட் பண்ணாம 2 விட்டு எடுத்துட்டு போப்பா. லலிதா, நீயே சொல்லு. நான் எப்பவாவது அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கிறேன்னா? ஏதோ இவங்க எல்லாம் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் 2 பங்கு பிரிச்சுட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாருங்க, பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க எதையோ உள்ளடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க. அவங்க சொல்ற 2 பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். என்னங்க உங்க அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. இங்க 2 பங்கு இருக்குங்க. என்ன லலிதா உளறேன்? 2 பங்கு எங்க இருக்கு? இன்னமும் உங்களுக்கு புரியலையா? பெரியவங்க சொத்தை எல்லாம் ஒரு பங்காகவும் தன்னை ஒரு பங்காகவும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கேட்கறதுக்கு சரியான அர்த்தமே, உனக்கு சொத்து வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் தான். சொல்லுங்க, கேளுங்க, போங்க. எனக்கு இந்த பங்கு தான் வரும். சொத்து வேணாம், சுகம் வேணாம். நீங்க தான் எனக்கு வேணும். போதும்பா, போதும். உன் பொண்டாட்டி மாமனாரோட சகல சொத்துக்களை வச்சுக்கிட்டு சௌக்கியமாறு. இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து. இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம். நான் விட மாட்டேன். என்னங்க போலாம். என்ன
போறீங்களா அக்கா? இல்லம்மா, கண்ணறிஞ்ச கனவோட நான் விட்டுட்டு போறோம். உங்க பாட்டன் சொத்தை விட்டுட்டு போங்க. சொத்தை ஏன் என்கிட்ட விட்டுட்டு போறீங்க? லலிதா! ஆமா அத்தா, அக்கா 10 மாதம் சுமந்து பெற்றாலே இந்த சொத்தை ஏன் என்கிட்ட விட்டுட்டு போறீங்க? தெரியும்க்கா, எனக்கு ஆஸ்பத்திரியிலே தெரியும். இது நான் பெத்த குழந்தை இல்ல, நீங்க பெத்த குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன்? அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன்? அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பார்வப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பொழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல, ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தான் டாக்டர் அம்மா கடுவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடுவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா, ஊர் சொல்ற பழி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை என் மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டுன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா? அண்ணே, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க 2 பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்ப்பா.